அப்ப என்ன கால சூழ்நிலையில் நாம இங்க இருக்கிறோம், இன்னைக்கு நிக்கிறோம். மே 10, 2026 முன்னு 2026 பின்பு 60 வருஷ அரசியலை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் சரி நாமும் சரி ஒரு மிகப்பெரிய வரலாற்றை மாற்றி அமைச்சோம். அது எல்லாருக்கும் தெரியும். அன்றையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒரு 80 நாள் ஆயிருக்கும். இந்த 80 நாள்ல திமுகவோட அரசியல் முதல்ல என்னன்னா, முதல் கொள்கை அவன் கொள்கை எப்படி தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியை கவுக்கிறது. இந்த 80 நாள்ல ஒரே கொள்கை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை. இது நம்ம சொல்லல, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு மீட்டிங்ல, 6 மாசத்துல உங்களுடைய ஆட்சி இருக்காது. 57 எம்எல்ஏ ஜெயிச்சவரு எப்படி 6 மாசத்துல ஆட்சி இருக்காதுன்னு சொல்ல முடியும்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன எங்க இருந்து எம்எல்ஏ கிடைக்கும்? நம்மள பார்த்து குதிரை பெயருங்கிறாங்க. 57 எம்எல்ஏ இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் எப்படி ஆட்சியை உருவாக்குவார்? எப்படி தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ஆட்சி இருக்காதுன்னு சொல்ல முடியும்? அதுக்குதான் இந்த குதிரை பேர வழக்கு. திரு செந்தில் பாலாஜிய கரெக்டா போலீஸ் டார்கெட் பண்ணி நம்ம கிட்ட இருக்க எம்எல்ஏ கிட்ட எல்லாம் போன் பண்ணி 50 கோடி கொடுக்கிறேன், 100 கோடி கொடுக்கிறேன், உங்களுக்கே எதிர்காலம் இல்ல, குளத்தூர்ல டோட்டலா தோத்துட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. 60 வருஷம் 75 வருஷ கட்சி, 30 வருஷம் ஆளுங்கட்சி, முதலமைச்சரா உங்களுடைய தந்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர், கொளத்தூர்ல மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா இது வரைக்கும் ஏன் தூக்கி எறிஞ்சிட்டாங்கிற ஒரு மெசேஜ கூட அவங்க இன்னும் புரிஞ்சிக்கல. ஒரே ஒரு முறைதான் கொளத்தூருக்கு தலைவர் போனார். அதுல 5 நிமிஷம் கூட பேசல. சேப்பாக்கம் மிஸ் ஆயிடுச்சு அன்னைக்கு, அவ்வளவுதான். அப்ப கொளத்தூருடைய தோல்வி ஒட்டுமொத்த திமுகவுடைய கடைசி சாம்ராஜ்யத்துடைய அத்தியாயம். இதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பு. இன்னுமேட்டு திமுக குடும்பத்திலிருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆகவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க என்ன அவதூறு வேணா பரப்பிக்கோங்க, என்ன பொய் வேணா பரப்புங்க, அதுக்கெல்லாம் நாம ரெடி. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு எங்க தலைவர். நீங்க 4 நாள் உட்காந்து 2வது நாள் அன்னைக்கு பேட்ச் ஒன்று குத்திட்டு வராங்க, வாயத்தரங்க சிஎம். நான் அப்பயே சொன்னேன், அவர் அமைதியா 5 மணி நேரம் யோகா பண்ற மாதிரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. என்னைக்கு அவர் வாய திறக்க போறோம் அன்னைக்கு நேஷனல் ஹெட்லைன்ஸ், அடுத்த 1 மாசத்துக்கு கதறுவாங்கன்னு நான் 3வது நாள் சொன்னேன். பேச ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் வெளிநடப்பு பண்ணாங்க. சட்டசபையில 3 நாளா வாயத்தரங்க செய்யம்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு என்ன பேசுறான்னு கூட கேட்கல. பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னதுதான் மிச்சம். உடனே திமுக அரைஞ்சிட்டாங்க. இந்த திருடங்கள்லாம் திருடிட்டு ஓடி போகும்போது போலீஸ் துரத்தும் போது யார் திருடன் யார் சொல்றான்னு அவன் தான் திருடனா இருக்கும். அன்னைக்கு சட்டசபையில எல்லாரும் எழுந்து நிறுத்திட்டாங்க. பார்ட்டி ஃபண்ட் ஏன் சொல்றீங்க? அங்க இருக்க அதிமுகவுடைய பொதுச்செயலர் இபிஎஸ் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த சண்டையில நம்ம எந்திரிக்க கூடாதுப்பா, நம்ம அமைதியா இருப்போம். ஆனா திமுக எந்திரிச்சு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அப்ப அவர் பேசுறது கேட்க முடியல. ஏன் முடியலன்னா அதான் ஆதிக்கம். நான் திருப்பியும் பதிவு பண்ண, திமுகவுடைய தோல்விக்கு ஆதிக்கம். பண்ணையார் மனத்தனம், நாம இங்க மட்டும்தான் ஆளுங்கட்சி, எங்க அப்பா எங்க புள்ள நாங்க மட்டும்தான் முதலமைச்சர், ஒரு கொத்தடிமை கூட்டம் தான் அமைச்சர்கள், இப்படி ஒரு சிந்தனையை அவங்க நம்பிட்டாங்க. எலெக்ஷன் முடி ரொம்ப நம்பிட்டாங்க. அடுத்த 26க்கு இப்ப என் டிபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் 2028 வரைக்கும் டெண்டர் போட்டு போயிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. கரெக்டா மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் டெண்டரை போட்டு 2028 வரைக்கும் டெண்டரை போட்டுட்டு அட்வான்ஸ் உனக்கு எல்லாம் வச்சுக்கோ, நான் தான் ஆட்சிக்கு வர போறேன். அப்ப அவங்களுக்கு என்னன்னா முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம தான் அடுத்தது, என் பிள்ளைய தூக்கி அடுத்த முதலமைச்சர் ஒரு கடுமையான சிந்தனை வந்துருச்சு அவங்களுக்கு. ஆனா ரிசல்ட் அன்னைக்கு நெஞ்ச மட்டும் தான் புடிச்சுக்கல, அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. உடனே அதிமுக பேச பார்த்தாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
அதுல கூட்டணி கட்சிகளே சொல்லிட்டாங்க, நாங்க அதிமுக, நீங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுதுன்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள், ஐஎம்எல் தோழர்கள், காங்கிரஸ் தோழர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த அரசியல் ஃபர்ஸ்ட் 30 நாள் போச்சு. அடுத்த 30 நாள் நம்ம எம்எல்ஏ கிட்ட 50 கோடி கொடுக்கலாமா, 20 கோடி கொடுக்கலாமா? வேட்பாளரா இருக்கும் போதே ₹1 கொடுத்து என் வேட்பாளரை வாங்க முடியல. எம்எல்ஏ ஆன எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட எதிர்காலமே இல்லாத திமுக தலைவரே சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாத திமுக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாங்களா 50 கோடி தரேன், 20 கோடி தரேன். அவங்க பக்காவா ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ல கொடுத்துட்டாங்க. அதனால செந்தில் பாலாஜி காலையிலயும் மாலையிலும் சைன் போட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா? அடுத்த 10 வருஷம் இல்ல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே, எம்ஜிஆர் உயிரோட இருக்க வரைக்கும் அவர் சேர்ல இருந்து உங்க அப்பானாலே தூக்க முடியல. எழுதி வச்சுக்குவாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களோட சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு 6 மாசம் அவங்க ஒத்துக்கிறதுக்கு. அது வரைக்கும் அந்த கடல்ல மீன் இருக்கு பாத்தீங்களா, எடுத்து தரையில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி துள்ளும் பாத்தீங்களா, இந்த 6 மாசம் துள்ளிட்டு இருப்பாங்க.